பெற்றோர் தான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள குடும்பத்தை வழி நடத்துவதற்கு ஒரு தலைவராக, ஒரு தலைவியாக இருக்க வேண்டும். கண்டிப்பா பெற்றோர் ஆவிக்குரிய ஜீவியத்துல இல்லைனாக்கா, ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜபத்துல அவங்கள வழி நடத்துறதுல சரியில்லைனாக்கா குடும்பம் சரியா இருக்காது. இது தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அப்பா ஒரு வழியா போவாரு, அம்மா ஒரு வழியா போவாங்க. அம்மா மட்டும் பக்தியா இருப்பாங்க, அப்பா பக்தியா இருக்க மாட்டாரு. அப்பா மட்டும் பக்தியா இருப்பாங்க, அம்மா பக்தியா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்துல. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஏன் 2 பேரும் பக்தியா இருக்கக்கூடாது? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஏன் 2 பேரும் சேர்ந்து பைபிள் வாசிக்க கூடாது? ஏன் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் நடக்கக்கூடாது? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ரகசியமே, குடும்பத்துக்குள்ள குடும்ப ஜெபம் இருந்தாலே, தனிப்பட்ட ஜெபங்கள் இருந்தாலே அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய மலை மாதிரி, கடல் மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டுவதற்கு அந்த குடும்ப ஜெபங்களும் தனிப்பட்ட ஜெபங்களும் பெரிய பெரிய உதவியா இருக்கும்.